ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து 5 முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். kmut.tn government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. ரீசெண்டாக பார்த்தோன்னா 5000 ருபீஸ் வங்கி கணக்கு செலுத்தியிருந்தாங்க. அதாவது 3 மாதத்துக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கான முன்கூட்டி 3000 ரூபாயும், கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் உங்களுக்கு வழங்குவோம் அப்படின்ற மாரி சொல்லி அதுக்கான 5000 ரூபாய் அமௌண்ட்டை எல்லாருக்குமே செலுத்தியிருந்தாங்க. அதேமாரி பார்த்தா 2.0 ஆட்சி வரும்போது உங்களுக்கு 2000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் அப்படின்றதையும் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீம் குறித்து ஒரு 5 முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட முகாம் இருக்குது பாருங்கள். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 லட்சம் பேர் அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணாங்க. 30 லட்சம் பேரில் ஒரு 17 லட்சம் பேருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக அமௌண்ட் வந்திருக்குங்க. மீதி 13 லட்சம் பேருக்கு வராமல் இருக்குது. அந்த 13 லட்சம் பேருமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக மேல் முறையீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் சேரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஆன்லைனில் அதுக்கான ஆப்ஷன் இன்னமும் இருக்குதுங்க. நீங்கள் 2ஆம் கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணி பணம் வரலை அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் மேல் முறையீடு தாங்க பண்ணுற மாரி இருக்கும். மேல் முறையீடு எப்படி பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேங்க. லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரு, அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் போயிட்டு குறைதீர்வு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு தான் நீங்கள் மேல் முறையீடு பண்ணுற மாரி இருக்கும். விண்ணப்பதாரர் பெயர், உங்கள் பெயர் என்ன, உங்கள் மொபைல் நம்பர் என்ன, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர்னு எல்லாமே கொடுத்துட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைதீர்வு வகைக்கு கேட்டிருக்காங்க. இல்லை 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன் ஆனால் வரல, அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு குறிப்பு ஏன் வரல அதுக்கான ரீசன் நீங்களே என்ட்ரு பண்ணிட்டு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கிரீவன்ஸ் சப்மிட் ஆகிட்டு ஒரு நம்பர் வந்துடும். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உடனே போயிடும். அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்பீல் பண்ணுற மாரி இருக்கும். டீட்டெயில் அப்பீல் நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வராங்க. அதாவது புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போது கிடையாதுங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம் அவங்களாம் போயிட்டு புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு நிற்கிறாங்க. பட் அவங்க எல்லாமே வெளியில் நோட்டீஸ் போலியே ஒட்டிட்டாங்க. தற்போது நடந்த முடிந்த முகாம்களில் விண்ணப்பம் அளித்து வங்கி கணக்குகளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வராதவங்க மட்டும் மேல் முறையீடு பண்ணுங்க, கீழே கொடுத்துருக்க லிங்கில் போயிட்டு மேல் முறையீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தற்சமயத்துக்கு கிடையாதுங்க. நீங்கள் அப்ளை பண்ணி வரலை அப்படின்றவங்க மட்டும் மேல் முறையீடு பண்ணலாம். புதுசாக அப்ளை பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியாக மேபி கேம்ப் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் பண்ணலாமே ஒழிய இப்போ உங்களால் எதுவும் புதுசாக பண்ண முடியாதுங்க. அதனால் அந்த டாப்பிக்கை விட்டுருங்க. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராதவங்க மட்டும் இந்த வெப்சைட்டில் போயிட்டு மேல் முறையீடு பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா சிவனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் இ-சேவை மையத்தில் சென்று மேல் முறையீடு செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தமிழக சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. உங்களுக்கு வராதங்க மேல் முறையீடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதையும் ஒரு அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. அதனால் அப்பீல் பண்ணுங்கள். அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் மேல் முறையீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. அதாவது நிறைய பேர் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி கால் பண்ணி கேட்டிருக்காங்க. வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு மொபைல் மூலமாகவே பார்த்தா தொடர்பு கொள்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகும் பாருங்கள். என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஃபீஸருக்கு. இப்போ நீங்கள் மேல் முறையீடு பண்ணுறீங்க அப்படின்னா கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னா டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க.
ஒரு சில பேர் டேரெக்டாக ஆஃபீஸ்க்கே வர சொல்லி டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு பண்ணி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்போ எல்லாருக்குமே ஒன்றா முடியுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி எலெக்ஷனுக்கு முன்னாடியே வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாங்க. அப்பீல் பண்ணவங்களுக்கு அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நீங்கள் அப்பீல் பண்ணுங்க, தொடர்ந்து அப்பீல் பண்ணிட்டே இருங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுறாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்பீல் பண்ணி முடிச்சுட்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் ஆப்ஷன் தான் வந்து கேட்குது. நீங்கள் திரும்ப உங்களுக்கான ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். அப்பீல் பண்ணவங்க எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் அப்படின்னா இதே வெப்சைட்டில் குறைதீர்வு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பெயர், உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி கெட் ஓடிபி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கைபேசி எண்ணில் குறைதீர் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது, குறைதீர் விண்ணப்பம் பர்சனில் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும்தான் இன்னமும் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. ஒருவேளை நீங்கள் மேல் முறையீடு பண்ணி திரும்ப நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு மேல் முறையீடு பண்ணுற மாரி ஆப்ஷன் காமிக்குது அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, திரும்பவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் தாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் வந்து மேல் முறையீடு பண்ணிட்டு எனக்கான நம்பரே வந்துருச்சு, பட் நான் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு செக் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு திரும்ப அப்பீல் பண்ணுற மாரி வருது அப்படின்றாங்க. அவங்களும் திரும்ப அப்பீல் பண்ண பாருங்கள். அதனால் நீங்கள் அப்பீல் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. திரும்ப இந்த மாதிரி ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு திரும்ப ரிஜெக்ட் கொடுத்துறாங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்லாம் வருது கிடையாது, இதில் வந்து அப்டேட் ஆகுது. அதனால் நீங்கள் திரும்ப வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்திருக்கு, அதன் காரணமாக தான் அப்டேட் வந்து பண்ணியிருக்கும். ஸோ மேல் முறையீடு பண்ணுங்கள், ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ கால் பண்ணால் கண்டிப்பாக கால் எடுங்க. ஏன்னா அப்போ தான் வெரிஃபிகேஷனுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகே, இதை தவிர்த்து இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து படித்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு தமிழக அரசு உதவித்தொகையை வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உதவித்தொகை நீங்கள் வாங்குகிற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்காது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு பயனாளி ஒரே நேரத்தில் 2 திட்டத்தில் 2 சமூக பாதுகாப்பு திட்டத்தில் பெற முடியாது அப்படின்றதால உங்களால் நீங்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்கான ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையும் ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு வெளியிட்டிருக்க முக்கியமான அறிவிப்புகள். புதுசாக அப்ளை பண்ண முடியாது, மேல் முறையீடு மட்டும். அதுவும் நீங்கள் வந்து 2ஆம் கட்ட முகாம் முகுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் மேல் முறையீடும் வந்து பண்ண முடியும். அதனால் மேல் முறையீடு பண்ணுறவங்க சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மேல் முறையீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப பண்ண வேண்டாம். பட் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க, அடிக்கடி ஸ்டேட்டஸ் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். கால் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள். டேரெக்டாக வர சொல்கிறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போயிட்டு அட்டன் பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதாங்க உங்களுக்கான ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்கோம். அதேமாரி புதுசாக அப்ளை பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. நோட்டீஸ் போர்டு எல்லா இடத்துலையுமே ஒட்டிட்டாங்க. திரும்ப நீங்கள் ஆஃபீஸில் போயினாலும் எந்த யூஸுமே உங்களுக்கு வந்து கிடையாது. மேபி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வேணுன்னா மட்டும் நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது குறித்து ஸ்டேட்டஸ்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் இருக்குது, அதாவது சிஎம்செல் வெப்சைட்டில் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1100 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய நிலை என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.